ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டெம்பாது சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆகாஷ் ஸ்ரீமதியினுடைய கல்யாண வைபோகமே நலங்கு வைபோகம் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இது அடுத்து மோஸ்ட் வாண்டட் வீடியோ. தாய்மாமன் கொண்டு வந்த சீர் நலங்கு வீடியோ தான். அடுத்த வீடியோ உங்களுக்கு கல்யாண வீடியோவே வந்துடும். ஸோ தாய்மாமன் என்ன கொண்டு வந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வர தாய்மாமனுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு குஸ்கா, அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன், கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் தயிர் பச்சடி, இதுதான் கத்திரிக்காய் கிரேவி. இது எல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்களுக்கு திருப்தியாக வயிறார சாப்பாடு போடணுன்ட்டு அழகாக டெக்கரேஷன் ஃபுல்லும் லைட்டிங் பண்ணியிருந்தாங்க வீடு. இந்த கோலத்தை நம்ம ஆல்ரெடி நலங்கில் பார்த்துருக்கோம். நான் இன்ட்ரோ கொடுக்கறத விட ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறான். வாங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அம்மனுக்கு நலங்கு வைக்க போகிறாங்க. அது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போக வேண்டிய இவ்வளோ போய் உணர்ந்து காட்டுங்க. எங்களுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம். ஆகாஷ் ரூட் கிளியர் அப்படின்னோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப் சேனலில் நாங்களும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கராச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் நலங்கு வைக்க வந்த மக்கள், கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த பந்தங்கள் புடைசூழ தாய்மாமா நலங்கு வைக்கிறாரு. இவங்க தான் தாய்மாமனுடைய மருமகள். அதாவது இவங்க தான் தாய்மாமா, மாமி. மாமா இல்லை, மாமி தான். மனோஜ் தான் இப்போ தாய்மாமனுடைய பொசிஷனில் கபிலாமாவுடைய பையன். அவர் தான் தாய்மாமன் செய்ய வேண்டிய அத்தனை முறையும் சீரும் சிறப்புமாக செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனோஜ் சிங்கிள் ஆர்மி. இப்போ சாருமதி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி. ஸோ சாருமதி அண்டு மனோஜ் இவ 2 பேரும் சேர்ந்து அவள் அம்மா கூட அழகாக ஒரு நலங்கை வச்சுட்டு போகிறாங்க. தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு சீர். எங்கே போனாலும் தாய்மாமன் துணை இருக்கணும்னுவாங்க. சாருமதி, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் மனோஜ், அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அழகான ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அவனுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு வச்சு கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காரணும் மனையிலன்ட்டு அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் தட்டிலே வச்சு கொடுத்துட்டேன். இவங்க இல்லை, நாங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மனையில் உட்காருன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எல்லாரும் அட்சதை தூவி ஆகாஷை ஆசீர்வாதம் பண்ணோம். இந்த நலங்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கூட இருந்தாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இருந்தோம். பாருங்கள், சீர் எல்லோரும் சீர்தட்டி என்ன வைப்போமோ அதை தான் அவங்களும் வச்சுருந்தாங்க. வாழைத்தார் கொண்டு வச்சு சீரை ஆரம்பித்து வச்சுருந்தான். இவன் தான் மனோஜ். ரொம்ப ஆகாஷ் எப்படியோ அதே மாதிரி தான் மனோஜும். இவங்க தான் சாருமதி, பக்கத்தில் ஆகாஷோட மனோஜோட அம்மா. அது அவங்க மனோஜுக்கு தாய்மாமா அவர். அதுக்கப்புறம் இங்கே பன்னீரப்பா, எங்கள் ஹிதியா குட்டி எட்டி பார்க்குது பாருங்கள். சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ மனோஜ் கூட்டிகிட்டு வராரு. இதான் கடைசி நலங்கு. அடுத்தது நம்ம கல்யாண மண்டபத்தில் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாரையும் சபையை வணங்கிட்டு குழந்தை நிற்கிறாங்க. இப்போது மனோஜும் சாருவும் மாலையை போடுறாங்க. சாரு எப்படி அப்படின்னா குழந்தை அவளும் நம்ம ஜான்சி மாதிரி தான். அந்த குழந்தையும் ஆன்ட்டி எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு ரொம்ப வாண்டடாக கேட்டாங்க. அழகாக போட்டுடலாமா, ஃபோட்டோ எல்லாம் சேர்ந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆசைகள் மெமரிஸ்க்காக தான். வழக்கம் போல் வீட்டோட மூத்த சுமங்கலி மணிமா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா போதும் கடகடன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஸ்பீடாக வேலையை ஆரம்பித்து கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அடுத்தது அவங்க அத்தை பாட்டி வரிசையாக ஒவ்வொருத்தராக வச்சிட்ருக்காங்க. நம்ம பன்னீரப்பாவுக்கு அத்தை அவங்க, அதாவது பன்னீரப்பாவுடைய அப்பாவுடைய தங்க, எல்லோரும் வரிசையாக எல்லாருமே பெரியவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. பேரம் பேத்தி எடுத்து அதுலேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க லிஸ்ட்டு வந்தோம். பாருங்கள், ஒவ்வொருத்தராக நலங்கு வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனோஜ் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம்
வந்து வச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முகம் தெரியாதவர்கள் வந்து வாழ்த்தும்போது இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சொந்த பந்தங்கள் தாண்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 10 சுமங்கல்களை கூட்டிட்டு வந்து குழந்தை மனோஜ் வந்து ஒரு தாய்மாமனா சீரு தாண்டி ஒரு சுமங்கலிகளையும் கூட்டிகிட்டு வந்து பிள்ளை பெற்றவங்க ராசியானவங்க அதெல்லாம் தாண்டி குழந்தைய வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தவங்க தான் அங்கே நிறைய பேர். ஒத்தர் விடாமல் அத்தனை பேருமே வந்து நலங்கு வச்சாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். என்னென்னா நம்மளும் போய் நலங்கு வைக்கணும், 4 ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம பத்திரமா மெமரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த நலங்கு வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். இதில் வர ஒவ்வொருத்தருமே சேனல் அப்படின்றத தாண்டி அவங்க அதில் வர்றத ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 1 minute 30 seconds to 1 minute வந்து அவங்க வீடியோ நான் கொடுக்குறேன். அதே ப்ராசஸ் தான். சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, பன்னீர் தெளிக்கிறது, அட்சதை போடுறது, ஆலம் கலைச்சி பொட்டு வைக்கிறது, வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறது, இது எல்லாருமே ஒன்றே தான் பண்ணுவாங்க. ஆனால் தனித்தனியாக ஒன்று பண்ணும்போது டைம் எடுத்துட்டாலும் 100 பேர் நிற்பாங்கங்க வரிசையில். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்யூ நிற்கும். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பாது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நலங்கெல்லாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ வீடியோ போடுறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ ஆகாஷ் ஸ்ரீமதி வீடியோ கூட எனக்கு 1K வீடியோ போயிட்டுருக்கு. தாத்தா வந்து 93 வயசில் தாத்தா வச்ச வீடியோவும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்லோரும் வராங்க இல்லையா, அவங்க எல்லோரும் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்றதை நீங்கள் வீடியோ மூலிமா பார்த்தா மட்டும்தான் தெரியும். வழக்கம் போல் தெரிஞ்சவங்கன்றத விட முறைகள், நட்பு வட்டங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வந்து நலங்கு ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றது தான் தாய்மாமன் சீர். எப்போதும் போல் 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நலங்கு 8 மணி ஆகிடுது. அதனால தான் கொஞ்சம் லைட்டிங் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். நலங்கு வந்து வெளியில் வச்சு தான் வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு சில ஏரியாவில் இருக்கக்கூடிய வழக்கம். அவங்களாம் வந்து வெளியில் தான் வைப்பாங்களாம். அந்த மாதிரி லல்லுமா வந்து வச்சிட்ருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வச்சுட்டே இருக்கும்போது நம்ம வந்து வந்தவங்கள சந்தோஷமாக சாப்பிட வச்சு அனுப்பணும். ஸோ அதுக்காக ஏற்பாடு பண்ணது தான் வந்து சூப்பரான ஒரு வெஜ் குஸ்கா. நானே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அந்த வெஜ் குஸ்கா. வெங்காயம், தக்காளி அதெல்லாம் தாண்டி ஒன்லி ரைஸ் மட்டும்தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை மட்டும் போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரோட புதினா எல்லாமே வதங்கியிருக்கு. ரைஸ் மட்டும்தான் கண்ணில். கடைசியில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து தாளித்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. சூப்பரான கோபி மஞ்சூரியன் இருந்தது, தயிர், பச்சடி அண்டு கத்திரிக்காய் பச்சடி, இது கிரேவி இருந்தது. ஸோ அதை வந்து தரணுன்ட்டு ஜாங்கிரி ஸ்வீட் வச்சுக்கலான்ட்டு ஸோ நானும் வந்து நலங்கு வைக்க வந்துட்டேன். என்னையும் கலாச்சி தள்ளிட்டு இருந்தானுங்க. யார் அப்படிங்கிறத சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் வருவாங்க. ஸோ இப்போ ஆகாஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு எந்த கல்யாணத்துக்கு நீ நலங்கு போட போகிற அப்படின்னா, அடுத்த ஒரு கல்யாணம் ரெடியாக இருக்குது. அந்த கல்யாணத்தில் நலங்கு ப்ராசஸ்லாம் இல்லை, டைரெக்டாக வந்து பார்த்திங்களா ஜாங்கிரி. இந்த ஜாங்கிரி தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், ஜாங்கிரி தான் போட போகிறோன்ட்டு. நலங்கு ப்ராசஸ் தாண்டி அந்த ரிசப்ஷனில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த கல்யாணத்தில் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வந்தவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடும் வெத்தலை பாக்கு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ வந்த அத்தனை பேருக்கும் அவங்கன்னு இல்லாமல் சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் இவங்க தான் சாருவோட அம்மா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் வந்து கன்னியாகுமரி அந்த சைடில் இருக்கேன்றாங்க. இந்த அளவுக்கு நலங்கெல்லாம் எப்படி வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க அத்தை சாருவோட அத்தைன்னும்போது இவங்களாம் வந்து வாண்டடாக நாங்களும் வந்து நலங்கு பார்க்குறோம், எங்களுக்கும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி கல்ச்சரை வந்து கொண்டு வர்றதுனுடைய காரணம் என்ன, அந்த காலத்தில் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றம், நட்பு, சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சுப காரியத்தை பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாரும் செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் அந்த பாசிட்டிவ் வைப் பரவும். அப்படிங்கிறது தான் இந்த சுப காரியங்களை எல்லாரும் சேர்ந்து செய்யறதுக்கு உண்டான ஒரு கல்ச்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இது வந்து சாருவோட அப்பா அவர் வந்து வைக்கிறாரு. எனக்கு வந்து இன்னும் அவங்களாம் பழக்கம் இல்லை, அதனால் நான் ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வீடியோவில் பேசிகிட்ருக்கேன். ஸோ மனோஜ் வந்து நிற்கிறாங்க. இந்த ஃபோட்டோ அவங்களுடைய வாண்டட் ஃபோட்டோ. நாங்கள் குரூப்பாக எங்கள் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்றதுனால மனோஜ், சாரு, அவங்க அப்பா, அம்மா, அத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுருந்தோம். ஸோ எல்லாருமே திருப்தியாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது மனோஜோடைய
மாமா, தாய் மாமா அவர் ஆகாஷ்க்கு வச்சிட்ருக்காரு. ஸோ தாய் மாமன் உறவை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு கூட எங்கள் தாய் மாமானுடைய ஞாபகம் வருது. எங்கள் தாய் மாமா எப்படி அப்படின்னா 2 பேர். ஒருத்தர் வந்து எங்கள் பெரிய மாமா, இன்னொருத்தர் சின்ன மாமா. 2 தாய் மாமா எனக்கு. ஒருத்தர் அம்மாவோட அண்ணா, ஒருத்தர் அம்மாவோட தம்பி. இப்போ அம்மாவோட அண்ணா அவர் வந்து இல்லை, அம்மாவோட தம்பியாக இருக்கக்கூடியவர் இருந்துகிட்ருக்கார். அவர் இன்னமும் கூட எங்கள் அம்மா போன பிறகும் கூட தாய் மாமா சீரை வருஷா வருஷம் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போவார். எங்கள் ஜானுமா வச்சிட்ருக்கா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தாய்மாமன்ற உறவு சந்ததி சந்ததியாக வர்றது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அந்த தாய்மாமன் உறவை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து ஆகாஷ்க்கு மனோஜ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் நிறைய பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நான் பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒத்து போகுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு நினைவுகள் திரும்ப வரலாம். எங்கள் தாய் மாமன், எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கபிலாம்மா அவங்கள வந்து வச்சாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணும், என்ன மிஸ் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சோஷியல் டீம் பது சேனலில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்கள் ஐஷு கேட்பா, அம்மா கண்டினியூஸாக எப்படிம்மா பேசிகிட்டே வரேன்னு. ஆமாம்மா பேசித்தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ சின்ன அவங்க லிஸ்ட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து பூர்ணி வச்சிட்ருக்காங்க. பூர்ணிக்கு எங்கள் ஹிருதயா கூப்பிட்ற பேர் பூரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்னோடய ஃபேன் ஆகிட்டாங்க. ஆண்டி உங்கள் சேனல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அடுத்தடுத்து இவங்க தான். இது யார் அப்படின்னா, அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆனவங்க. இது வந்துட்டார் எங்கள் முகேஷ் தலை. எங்கள் முகேஷும் இந்த குழந்தையும் நல்லபடியாக வந்து வாழணுங்கிறது இது நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு. இவங்க தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு வந்து நலங்கு வச்சு ஆகாஷ்க்கு வாழ்த்துறாங்க. ஸோ இவங்களுக்கு நிச்சயமாகிடுது. ஸோ அடுத்தது இவங்க தான் மேரேஜுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வீட்டில் இந்த குட்டீஸ்க்கு கல்யாணம் இதெல்லாம் வரும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கை வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மேடு பள்ளங்கள் இருந்தது தான். ஆனால் அந்த மேடு அப்படின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை அனுபவிச்சுக்கணும். பள்ளம் வரும்போது இந்த சந்தோஷமான விஷயங்களுடைய அந்த பாசிட்டிவ் நல்ல ஒரு நம்பிக்கையோடு நம்ம மேலே ஏறணுன்றது என்னோடய கான்செப்ட். அப்படி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து பார்த்து ஆகாஷ்க்கு அந்த நட்பை வந்து வெளியெடுத்துறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் வெளிப்படுத்துகிறாங்க எப்படி வந்துன்னு பாருங்கள். அடுத்தடுத்த குட்டீஸ் இவங்கெல்லாம் ஆகாஷ் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். குழந்தைகள் ஒவ்வொன்றும் இருந்து அவ்வளோ நாழியானாலும் டைம் எடுத்துட்டாலும் இருந்து எல்லாத்தையும் முடித்து கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி போகிறாங்க. இந்த பாருங்கள் எங்கள் முகேஷ் சொன்ன கமெண்ட், ஆண்டி சீக்கிரம் மைக் வந்து வாங்கி கொடுங்கன்னு. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நான் இன்னும் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கலை. ஒன்லி மொபைல். அந்த மொபைல் கூட என் பர்சனல் மொபைலில் தான் போட்டுட்ருக்கேன். அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஒரு நல்ல மொபைல், அப்புறம் ஒரு நல்ல மைக்கு, ஒரு ஸ்டாண்டு, இதெல்லாம் என்னோடய வந்து கனவுகள். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஹர்ஷித் வச்சிட்ருக்கான். ஹர்ஷித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் இருக்கான் இல்லைங்களா, அதாவது ஆகாஷோடைய அத்தையோடைய பொண்ணு, மனோஜோடைய அக்கா. ஸோ அந்த அக்கா பையன்தான் இவன். சரிங்களா? ஸோ அடுத்த தலைமுறைக்கும் இந்த தாய்மாமன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். அந்த ஹர்ஷித் வந்து வச்சான் இல்லையா, அவனுக்கு மனோஜ் தான் தாய்மாமன். அவன் வந்து மாமான்னே கூப்பிட மாட்டான், தாய்மாமான்னே தான் கூப்பிடுவான். தாய்மாமான்னு தான் கூப்பிடுவான். அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? மாமான்னு கூப்பிட்றது சகஜம் தானே. ஆனால் தாய்மாமாவை தாய்மாமா அப்படின்னு கூப்பிட்றது எத்தனை பேர் கூப்பிட்றாங்க? அவன் அப்படி தான் கூப்பிடுவான். ஸோ சாரு வச்சு முடித்தாச்சு. அடுத்தது எங்கள் வீட்டு மகாராணி இன்னும் வந்து வைக்கலை. எங்கள் குட்டி பாப்பா அவன் வந்து அக்கா மாமான்னு வந்துடுவாங்க. ஸோ மனோஜும் சாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. தம்பதி சமேதரா தாய்மாம சீரை மனோஜ் வந்து நிறைவாக வச்சு கொடுக்குறான். ஸோ மனோஜுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷம். மேலும் நீ இன்னும் சிறப்பாக இருக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லையும் நீ சப்போர்ட்டாக கூட நின்று செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதை நீ பண்ணிட்டு தான் இருக்க, இன்னும் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆகாஷ் மட்டும் இல்லை, நீ வந்து எங்கள் ஹிருதயாவுக்கு பெரியப்பா முறை.
பார்த்தீங்களா ஹிதியா வந்தாச்சு. ஸோ அந்த முறையிலையும் ஹிதியாவையும் நீ வந்து சப்போர்ட்டாக இருந்து பார்த்துக்கணுன்றது என்னோட வந்து ஆசை மனோஜ். நீ அதை செய்வேன்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் குட்டி பாப்பா வந்து மாமாவுக்கு வைக்குது பாருங்கள். இப்போ ஒரு சீன் வரும் பாருங்கள், மாமாவும் மருமகளை பொண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னு. அந்த சீன் மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பார்த்தீங்களா? ரெடி பார்த்தீங்களா? இதுதான் 2 பேரும் அழகாக ஒரு கிஸ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு குட்டீஸ் வந்து மாமாவோட பண்ணியிருக்காங்க. கையை கூப்பி வணங்கி மாமாவுக்கு எல்லாத்தையும் ஹிதியா வந்து செஞ்சுட்டு போனால். ஸோ இனிதாக அழகாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இவங்க தான் திவ்யா. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹர்ஷித், இந்த திவ்யாவுடைய பையன்தான். திவ்யா வந்து மனோஜோடைய அத்தை பொண்ணு, சாரி ஆகாஷோடைய அத்தை பொண்ணு, மனோஜுக்கு அக்கா. ஸோ சில விஷயங்கள் பேசிகிட்டே இருக்குன்னா டக்குன்னு வந்து உறவுகள் வந்து வரமாட்டேங்குது. ஸோ ஆகாஷோடைய அத்தை பொண்ணு, மனோஜோடைய அக்கா. ஸோ ஒவ்வொரு குழந்தையாக வந்து நலங்கு வச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஆரத்தி எடுத்தாச்சு. ஆலம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதையும் கபிலாம்மா கொண்டு போய் ஆலம் சுற்றி கொட்டின உடனே முக்கியமான விஷயங்க மொய். பார்த்திங்களா, மொய் வைக்க வந்தாச்சு. ஸோ வெத்தலை பாக்கில் மகாலட்சுமி பொண்ணுக்கு பதிலாக பணத்தையே வச்சு கொடுத்தாச்சு. பணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அடுத்த கட்டத்தை நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு இதுவாகும். பணத்தை தாண்டி மனசு, பெரிய மனசு, வாழ்த்தி வரம் கொடுக்குற இந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக தேவை. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். வாங்க சாப்பிட போகலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரிஞ்சி ரைஸ் கொஞ்சம் மசாலா தூக்கலாம். யார் செஞ்சதுன்னு சொல்லலை, சந்தியாவுடைய அப்பா தான் செஞ்சார். அவரும் கேட்ரிங் தான். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் நியரஸ்ட்டு பேட்டை, குன்றத்தூர் இங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோ ஆர்டரில் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணித்தர ரெடியாக இருக்கார். இது வந்து நான் சடனாக சொன்னேன். ஒரு 40 பேருக்கு வந்து நமக்கு வெஜ்ஜு குஸ்கா, கோபி மஞ்சூரியன், தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கிரேவி வேணும்னு சொன்னேன். ஓகே மிஸ் பண்ணிடலான்ட்டு அழகாக நல்லா பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஸ்பைஸியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ இதோடு முடியலை. அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.